வாங்க மாப்ள. வா ரேவதி. என்ன ராஜா, விருந்துக்கு போனீங்களே, அந்த கிழவி உங்களை நல்லா உபசரிச்சு கவனிச்சுக்கிட்டாளா? நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அத்தை. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. அந்த கிழவி சொந்த பேரனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால உன் மேல ரொம்ப கோவமா இருப்பான்னு நினைச்சேன். நீ சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரேவதி அவங்களோட பேத்தி, அதனால என்னையும் அவங்க பேரை மாதிரி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா இத வச்சு நீங்க அந்த பொம்பளைய எடை போட்டுறாதீங்க. அது ரொம்ப பயங்கரமான ஆளு. உங்களுக்கு அந்த பொம்பளைய பத்தி தெரியாது. மாப்பிள்ள, மாமா, பேரனுக்கு பாட்டிய பத்தி தெரியாதாமா சொல்றாங்க. ஆமா மாமா. மாப்பிள்ள, எங்க அம்மா கிட்ட இவ தோத்துட்டு என்னமோ இவ ஜெயிச்ச மாதிரி பீத்திக்கிறா. அதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. அத்தைய நம்ம எல்லாரும் சேர்ந்து முட்டாள் ஆக்கிட்டோம்னு தெரிஞ்சா வீட்டுல சுனாமி பூகம்பம் வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நாம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். ஏங்க, ரேவதி கல்யாண விஷயத்துல நான் ஜெயிச்சேனா இல்ல அந்த கிழவி ஜெயிச்சுதா? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? ரெண்டு பேருமே தான் ஜெயிச்சீங்க. அது எப்படி நாங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சோம்னு சொல்லுவீங்க? கல்யாணம் நான் நினைச்சபடிதானே நடந்துச்சு. அதுமா, கல்யாணத்தை பண்ணி நீ ஜெயிச்சிட்ட, விருந்து வச்சு எங்க அம்மா ஜெயிச்சிட்டாங்க. அததான் அப்படி சொன்னேன். அப்படியே உங்க அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுறீங்கல்ல? ரேவதி, ஒரு நிமிஷம். உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஃப்ரெண்டு ரேகா வரப்போறா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேரு சுதா. அவ அமெரிக்காக்கு படிக்க போனப்போ அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு அமெரிக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்களாம். ரேகா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நான் அவகிட்ட சொன்னேன். கல்யாணத்துக்கு தான் வர முடியல, இப்போ வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிளைய பாத்துட்டு போறேன்னு சொன்னான். அம்மா, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு ஏன் படுத்தி எடுக்கிறீங்க? நான் மனசளவுல நொந்து போயிருக்கேன். நீங்க என்னடானா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்க இஷ்டத்துக்கு என்ன நடத்துறீங்க? ஏய், புதுசா கல்யாணம் ஆனா இப்படி 4 பேர் வந்து பார்க்கதான் செய்வாங்க. நேர்ல வர முடியாதவங்க இப்படி வரதா செய்வாங்க. அத நாம தான் புரிஞ்சுக்கணும். சும்மா சும்மா எனக்கு இப்படி மென்டல் டார்ச்சர் கொடுக்கறத என்னால தாங்கிக்கவே முடியல. உனக்கு பிரஷர் கொடுக்கறதுக்காக இங்க யாரும் எதுவும் செய்யல. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பார்க்க வரேன்னு சொல்லும்போது நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? படிச்சவ நீ, புரிஞ்சுக்க வேண்டாம்? அக்கா, இதுல ஒரு சிக்கல் இருக்கே, அத பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? என்ன சிக்கல்? நீ சொல்றத பார்த்தா உன் ஃப்ரெண்டோட மாப்பிள்ள அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவர்னு தெரியுது. அவர் பாட்டுக்கு இங்கிலீஷ்ல சரளமா பேசுவாரு. ஆனா ஓ மாப்பிள்ள சாதாரண டிரைவரு. அவருக்கு எப்படி இவனை அறிமுகப்படுத்த முடியும்? அது அசிங்கமால இருக்கும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பேசாம மாப்பிள்ள வெளியூர் போயிட்டாருன்னு சொல்லிடு. அப்பதான் நாம அசிங்கப்படாம தப்பிச்சிடலாம். சந்திரா, ராஜா ஜம்முன்னு இருக்காரு. அவர் யாருக்கும் குறைஞ்சவர் இல்ல. வெளிநாட்டு மாப்பிள்ளை வந்தாலும் சமாளிச்சிருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ராஜா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஆளு ஜம்முன்னு இருந்தா இங்கிலீஷ ரெடி பண்ணி தர முடியுமா? அது அவன் தானே பேசி ஆகணும். ரேவதி, நீயும் போய் ரெடி ஆயிட்டு வா. ரோஹிணி, கூட்டு போ. அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல. இங்கதான் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கன்னு பாட்டி வீட்டுக்கு போனா அங்க அதுக்கு மேல நடக்குது. ஏ, பாட்டி என்ன பண்ணாங்க?
அந்த டிரைவர் தான் சொந்த பேரை மாதிரி விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. அங்க நான் அவங்க பேத்தியா இல்ல அவன் அவங்க பேரை நானு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு நடந்துட்டாங்க. என்ன உனக்கு எங்க போனாலும் பிரச்சனையாவே இருக்கு. எல்லாம் என் தலை இழுத்து. அக்கா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆளு ஜம்முன்னு ஸ்டைலா இருந்தா போதுமா? அந்தஸ்து மரியாதை எல்லாம் வந்துருமா? உன் ஃப்ரெண்டோட மாப்பிள்ள வந்ததோ தடபுடலா இங்கிலீஷ்ல பேசுவாரு. நம்ம டிரைவர் மாப்பிளைக்கு இங்கிலீஷ்ல பேச சுத்தமா வராது. நாம அசிங்கப்பட்டு தான் நிக்க போறோம். என்ன தொண இதையே பேசிக்கிட்டு இருப்பியா? அதுக்காக என்ன பண்ண முடியும்? மாப்பிளைய மாத்திட முடியுமா? மாப்பிளைய மாத்துறதுல நீ கில்லாடிதான்க்கா. என்ன ஒண்ணு தப்பான மாப்பிளைய மாத்தி விட்டு